கருப்பசாமி எந்த ஊர்? வெல்றவெளி போயிடுச்சுப்பா. வெல்றவெளி என் குதிரை வெல்றவெளி போயிடுச்சு. யாரா வந்தது வெல்றவெளியிலேருந்து? அதனால் கருப்பசாமி ஓனுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்துட்டு வந்ததில்ல கருப்பசாமி. அப்படியா, சரி, எனக்கு ஒரு மாலை, அதே மாதிரி உனக்கு பிடிச்ச மாதிரி சாப்பிட்றதில் ஒன்று வாங்கிட்டு வரணும். எப்போ வாங்கிட்டு வருவேன்? அம்மாவாசி வாங்கிட்டு தர்றேன். நீ கேட்டதோட உடல்நிலையும் சரி பண்ணி கொடுத்து, தொழிலில் நல்லபடியாக முன்னேற்றி கொடுத்து, ஆளும் அமைச்சு உனக்கு பொருளாதார நெருக்கடி இல்லாமல் கருப்பசாமி உருவாக்கி கொடுத்தா போதுமா? போய் காலில் விட்டுவான். சரியா இல்லை அந்த மாதிரி பண்ணி கொடுக்கணுமா? அதே போல் கருப்பசாமி கொஞ்சம் சிக்கல் இருக்குது. உன்னோட இருப்பிடத்துலேருந்து கொஞ்சம் வடவரத்தில். சரியா? தெரியுமா தெரியாதா? உன்னோட இருப்பிடத்துலேருந்து வடவரம் கொஞ்சம் சரி இல்லை. இருந்தாலும் கருப்பசாமி எண்ணெயிலிருந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் உனக்கு சரி பண்ணி நோய் நொடி இல்லாமல் வளர்த்தி கொடுத்துட்றேன். எனக்கு கொண்டாந்து கொடுத்துரு அம்மாவாசிக்கு. நீ எதிர்பார்த்ததோட அம்மாவாசிலேருந்து உனக்கு தொழில் உடல்நல எல்லாம் கருப்பசாமிக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஒன்றை 4 அறுத்து போட்டுரு. ஒன்றை கொண்டுட்டு போய் எல்லா மக்களும் உள்ளே சாப்பிட்றணும். கிட்டவா எல்லா மக்களும் சாப்பிட்றணும். நான் நல்லபடியாக படிக்க வச்சிட்றேன். குடும்பத்தில் நாளையிலேருந்து எந்த சிக்கல் இல்லாமல் கருப்பன் காப்பாற்றினா போதுமில்ல, கூட வரம்பு. அப்படி இருக்குமாப்பா கருப்பசாமி. என் குதிரை பெங்களூர் போயிடுச்சுடா. பெங்களூர் என் மகனுக்கு தொழிலுக்கு தானாக வருமா இல்லை நம்ம எதாவது எழுதி வைக்கணுமா? உன் கேள்வி அப்படித்தானே? அதனால் ஆடி முடியறதுக்குள்ளே முழுசாக உடல்நிலையை சரி பண்ணுவோம். அவனுக்கு உடல்நிலை கொஞ்சம் சரி இல்லாமல் இருக்க இல்லையா? அதனால் முதல்ல ஆடிக்கு மேலே தான் தொழில் அவனுக்கு அமைச்சு தரேன். எந்த மாதிரின்னு ஆடிக்கு மேலே உனக்கு சொல்கிறேன். சரியா? அதனால் ஆடி முடிய வரைக்கும் உடல்நிலையை முதல்ல சரி பண்ணி அடுத்த போய் ரிப்போர்ட் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா அதில் எந்த பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வர்ற மாதிரி கருப்பசாமி உனக்கு உருவாக்கி தந்துறேன். அதே போல் கருப்பசாமி பேச்சை குறைக்க சொல்லு. பேச சத்தமெல்லாம் பேச சொல்லு. அதனால் கருப்பசாமி நமக்கு தொழில் நல்ல வருமானம், கட்டட தொழில் எந்த பிரச்சனை இல்லாமல் உனக்கு நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து நல்லபடியாக உனக்கு தொழிலும் நாளையிலேருந்து உனக்கு அமைச்சு கொடுத்துறேன்ப்பா. அதே மாதிரி வருமானத்துக்கு குறைவில்லாமல் அமைச்சு கொடுத்துட்றேன். 2வது அவனுக்கு உடல்நிலையை சரி பண்ணி கொடுத்துட்றேன். 3வது அவனுக்கு நல்ல வேலை, நம்ம எழுதி வச்சு வேலை தான் உனக்கு வாங்கி தர மாதிரி அமைக்க முடியும். அதனால் உனக்கு எழுதி வச்சு உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். இப்போ நீ இருக்கிற இடத்துல இல்லை, தமிழ்நாட்டில் தான். தமிழ்நாட்டில் தான். அதில் உடம்புல சரி பண்ணுவோம். சரியா? மறைமுகமான ஒரு சில பிரச்சனைகள்லாம் இருக்குது அவனுக்கு, தெரியுமில்ல? அந்த பிரச்சனையை சரி பண்ணி அதுக்கப்புறம் தொழிலை பற்றி பேசுவோம். அம்மாவாசிக்கு என்ன பாரு. இப்போ எங்கே இருக்கான்? இந்தா இதை கொண்டுட்டு போய் அந்த இடத்துக்கு சேர்த்திரு. நீ கேட்டதோடு எந்த சிக்கல் இல்லாமல் அமைச்சு தரேன். கொஞ்சமாக உள்ளுக்கு சாப்பிட கொடுத்துட்டு மிச்சத்தை சுற்றி போட சொல்லு. எந்த சிக்கல் இல்லாமல் சரி பண்ணி தரம்போ. பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. அம்மாவாசிக்கு என்ன பாரு. கருப்பசாமி என் குதிரை எந்த ஒரு குமாரபாளையம் போயிடுச்சு. என்னடா நம்ம வாழ்க்கையில் ஜெயிப்போமா ஜெயிக்க மாட்டோமா? திருமணம் ஆகுமா ஆகாதா? அதனால் சிஏ படிப்பில் பாஸ் ஆகுமா ஆக மாட்டோமா? கேள்விக்குறியாகவே இருக்குது. அதை நான் ஓடி போய் பார்த்தேன். அந்த கேள்விக்குறிக்கு ஒரு பதில் சிஏல நான் பாஸ் பண்ணி கொடுத்துறேன். அதனால் இப்போ வரைக்கும் நம்ம சகோதரிகளோடு தான் சாப்பிட்டு போயிட்டு எல்லாம் வந்துட்டுருக்கோம். அப்படி இருந்தாலும் நான் கருப்பசாமி அவைகளுக்கு செய்ய வேண்டிய கடமை இருக்குது, அவை செய்கிறேன். நீ பார்த்துக்க வேண்டியதை பார்த்துருக்க. அதே போல் நான் கருப்பசாமி தொழில் அமைச்சு கொடுத்துறேன். 2வது அங்கேருந்து இன்னும் பதிலே வரமாட்டேங்குது வழியில். அதனால் நீ அம்மாவாசிக்கு என்ன பாரு. அம்மாவாசிக்கு அப்புறம் உனக்கு பதில் வர்ற மாதிரி உனக்கு அமைச்சு தரேன். போய் காலில் விட்டோம். அதனால் 2மே ஜெயிக்கலாம். அதனால் உடம்பு தொந்தரவு உனக்கு இல்லாமல் நான் கருப்பசாமி சரி பண்ணி தந்துடுறேன். அதுக்கு ஏற்பாடு பண்ணிடுறேன். நீ அங்கே கருப்பசாமி எனக்கு காட்சி கொடுக்கணும் அப்படின்னு என்னை நினச்சத்தானே நான் வருவேன். கருப்பசாமி வந்துட்டார். கருப்பசாமி எங்கே இருக்கீங்கன்னு கேட்டேன். அவர் மோத்தை இப்படியே காமிச்சார். அதைத்தான் நானும் சொன்னேன். அப்படி இருக்கும்போது உனக்கு வேலை இல்லாமல் பண்ணிடுவேனா? இப்போ எல்லோரும் கட்டி விடுது. அதுதான் நானும் சொன்னேன். நான் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் யார் என்ன பேசினாலும் சரி கருப்பசாமி ஏறி நெஞ்சு மேலே மிதிச்சிருவேன். அரசியல் இப்போ நம்மளை நம்பிட்டு தான் இருக்கு. அதனால் கருப்பசாமி நீ எதிர்பார்த்தது போல் 4 பேர் மதிக்கிற மாதிரி உன்னை உருவாக்குறதுக்கு நான் கருப்பசாமி முடிவு பண்ணியாச்சு. சிஏ படிப்பில் பாஸ்.
இரண்டாவது அங்கேருந்து பதில் வந்துடும். அதனால் வாழ்க்கையும் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அதுக்கப்புறம் வீட்டை வைக்கிறத பற்றி யோசிப்போம். அப்படி அமைச்சா போதும்ல, அம்மாவாசைக்கு வா. வித்து கடன் அவங்க காசு கொடுக்கணும். அது எல்லாமே கொடுத்துடலாம் திருமணத்துக்கு அப்புறம், தொழில் வாங்கினதுக்கு அப்புறம். அக்கா வந்து இப்போ கேட்கவே இல்லை. நான் இப்போ எனக்கு வேணாம். நீ கொடுக்க வேண்டிய கடமைன்னு ஒன்று இருக்குல்ல, அதை செஞ்சு விட்டுறலாம். நான் கருப்பேன் கூட வரம்போ. இது ரெண்டு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு, ஒன்றா பாங்கா வச்சுக்க. அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. நீ பார்த்து எந்த ஊரை கூப்பிட சொன்னாலும் சரிப்பா. கருப்பசாமி மறுபடி கொடுமுடி வச்சு கொடுமுடி. கருப்பசாமி உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தானா? சுற்றி பார்த்ததில் என் குதிரை உன்னோட வாசப்படி வரைக்கும் தான் போயிருக்கு, கிட்டவா. அதனால் உன்னோட ஆலயத்துக்குள்ளே என்னால் வர முடியல இப்போ. அதனால் நான் கொடுக்குற கனியை கொண்டுட்டு போய் வீட்டை சுத்தம் பண்ணிடு. சுத்தம் பண்ணிவிட்டு நீ என்னை வந்து பார். வர்ற அம்மாவாசைக்கு எனக்கு ஒரு மாலையும் பாட்டில் வாங்கிட்டு வா. நீ கேட்ட கேள்வியை நான் கருப்பசாமி உனக்கு அப்போ சொல்கிறேன், சரி பண்ணி கொடுத்துறேன். எல்லாரும் மதிக்கிற மாதிரி கருப்பசாமி உனக்கு வாழை வச்சு கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, கிட்டவா. அதுக்கு தான் நான் சொன்னேன், இப்போ கனி கொடுத்துட்டு போகிறேன். ஆனால் அம்மாவாசைக்கு கிட்டவா. இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணுற அப்படின்னா, நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் அறுத்து கோமயத்தை கலக்கி அது கூட புழிஞ்சு வீடு வாசல் எல்லாம் தொலைச்சி விட்டுரு. கருப்பசாமி எனக்கு தாயும் தகப்பனா வந்து எனக்கு சரி பண்ணி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி மஞ்சள் துணியில் முடிஞ்சு நிலவில் கட்டிடு. இன்னையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அமைச்சு தரேன். ஆனால் அம்மாவாசை அன்றைக்கி தான் உனக்கு பதிலை. அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. இன்னையிலேருந்து உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் என்ன பண்ணணும்? தொளிச்சு விடணும். இதை ஒன்றை கொண்டுட்டு போய் நிலவாசப்பள்ளியில் கட்டணும். ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? என் குதிரை பாண்டி நகர் வச்சு. அப்படியா? என்னடா தகப்பனை காப்பாற்ற முடியுமா இல்லை முடியாதா அப்படிங்கிற சூழ்நிலையில் வந்து உட்காந்துருக்கான். அப்படியே இல்லையா? கிட்டவா. நம்மளோட எதிர்பார்ப்பு அப்படின்னு போய் பார்த்ததில், நான் ஓடி போய் சுற்றி பார்த்ததில், சித்திரலேருந்து வைகாசி 30 அதில் தக்காட்டி ஏதோ ஒரு ரூபத்தில் காப்பாற்றி கொண்டு வந்துட்டோம்னா ஒரு வழி எந்திரிச்சு நடக்கிற மாதிரி கருப்பசாமி அமைச்சு கொடுத்தாரு. அந்த வைகாசி 30 முடிய வரைக்குமே டைம் வந்து கொஞ்சம் சரியில்லாமல் இருக்குது. அந்த டயத்தை அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்க. அதுக்கப்புறம் அப்படியே தக்காட்டி மேலே கொண்டு வந்துடலாம். ஆனால் நேரம் சரியில்லை. அதனால் பதில் வந்து கேரண்டியாக எந்த பதிலும் சொல்ல முடியாத சூழ்நிலையில் நானே இருக்கேன். அதனால் இந்த ஒரு மாதம் மட்டும் நல்லா கவனமாக பார்த்துக்க. ஏதோ ஒரு ரூபத்தில் அமைச்சு கொடுத்துறேன். அதே மாதிரி உன்னோட தாயோட பொருள் எதுவுமே உள்ளே இருக்கக்கூடாது. என்ன பண்ணுறது? எல்லாம் அப்புறப்படுத்திடணும். கம்ப்ளீட்டாக அப்பளப்படுத்திட்டு கருப்பசாமி தான் எனக்கு வழி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதை வீட்டை சுத்தம் பண்ணிடு. இதை கொண்டுட்டு தகப்பன் இப்போ இங்கே இருக்கானா எங்கே இருக்கா? அங்கே கொண்டுட்டு போய் என் சாம்பலை வச்சிரு. அப்படியே கொஞ்சத்துக்கு கொஞ்சம் மாற்றத்துக்கு ஏற்பாடு பண்ணுறேன். 30 நாள் கவனமாக பார்த்துட்டிங்கன்னா தப்பிச்சு கொண்டு வந்துடலாம். அமைச்சு கொடுத்துறப்போ அம்மாவாசைக்கு என்ன வந்து பாரு. என் குதிரை துருவா கொடுவாய் வச்சுப்பா. கொடுவாய் என்னடா கணவனுக்கு வந்து சரியான வழிக்கு தண்டனை கொடுக்கணும், அதனால் தப்பாக பேசுகிறேன், தவறான ஒரு வழியில் வேற போகிறேன் அப்படின்னு நான் சொல்கிறேன், நீ சொல்லு. அப்படித்தான் இருக்குது. போய் காலைல விட்டுவான். போகிறது தப்பாக போகிறது அவன், அடிக்கிறதும் தப்பாக பேசுகிறதும் நம்மளை. அப்படி இல்லையா? அதனால் கருப்பசாமி ஓடி போய் உன் குடும்பத்தை பார்த்ததில் அவனுக்கு ஒரு முடிவே கிடைக்காதா அப்படின்னு என்னை வந்து கேட்க வந்திருக்கேன். அதனால் அவனுக்கு முடிவு வந்துருச்சு. அமாவாசை முடித்து 3 நாள் பொறுமையாரு. அமாவாசைக்கு வந்துட்டு போ. அதுக்கப்புறம் 3 நாளையும் நான் கருப்பசாமி அவன் பேசின வாய்க்கும் அவன் செஞ்ச செயலுக்கும் எங்கெங்கே தண்டனை கொடுக்கணுங்கிறது கருப்பசாமி உனக்கு நான் கணக்கு போட்டு வச்சுருக்கேன். அடுத்து நீ கேட்டதோட தண்டனை கொடுத்துருவேன். இந்தா ஒன்றை நீ பாங்கா வச்சுக்க. ஒன்றை கொண்டு என் பேரை சொல்லி நான் சொன்ன மாதிரியே அறுத்து 4 அறுத்து போட்டுரு. எனக்கு நியாயம் கிடைக்கணும், தப்பு செய்கிறத கருப்பசாமி தண்டிக்கணும் அப்படின்னு சொல்லி அறுத்து போட்டுரு. நான் யாருங்கிறது உனக்கு நான் காட்டுறேன். போ. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்கடி பார்த்ததில் சின்ன சேலம் வச்சுப்பா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை போய் பார்த்ததில் கருப்பசாமி கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி ஒன்று பண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கேன். அப்படியே இல்லையா? அதனால் கடனை கட்டுறதுக்கு ஒரு வழி பண்ணலாம். என்ன வழி பண்ணலாம் நீ சொல்லு. அதைத்தான் இப்போ நான் சொன்னேன். ஒரு வழி பண்ணிடலாம்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அதனால் இப்போ உத்தரவாயிருக்குது. போய் காலைல வந்துட்டுவான். சரிப்பா. அதனால் எது எடுத்தாலும் தோல்வி, அப்படி தானே? அதனால் உனக்கு தோல்வி இல்லாமல் கருப்பசாமி உனக்கு வெற்றி அமைச்சு கொடுத்தா போதுமா? அதனால் அம்மாவாசை அன்னைக்கு எனக்கு ஒரு பிடிச்ச மாதிரி எனக்கு ஒரு மாலை எனக்கு வாங்கிட்டு வா. அம்மாவாசைக்கு உனக்கு கொடுத்துட்டு போகிறேன். அதில் உனக்கு ஒரு வழி காட்டினா போதுமில்ல, கிட்டவா. கடனை கட்டி அது வரைக்கும் இருக்கிற தொழிலில் ஓரளவுக்கு வருமானத்தை கொடுத்துறேன்.
அதனால் அமாவாசைக்கு உனக்கு உத்தரவு, என்னை வந்து பாரு. உனக்கு நான் அந்த அன்னைக்கு கொடுத்துட்டு போயிடுறேன். கிட்டவா 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. அப்படியா? அதில் எந்த இடைஞ்சலும் இல்லாமல் நான் கருப்பேன் காப்பாற்றி கொடுத்துறேன். அப்படியா? அப்போ நீ வரணும். அப்படி டேட்டு கொடுக்கணும். நீ என்னார வரணும்? நான் இன்னைக்கு 3:30 வண்டி தான் வந்து அது வண்டி வந்துருச்சு. அதனால் சரி, அம்மாவாசைக்கு முதல் ஆளாக என்னை வந்து பாரு. நீ கேட்டதோட உனக்கு டைமும் கொடுத்துறேன், உனக்கு அந்த யோகத்தையும் கருப்பசாமி கொடுத்துறேன். சரியா? கூட வரம்போ கருப்பசாமி என் குதிரை எந்த ஊர்? கோயம்புத்தூர் வச்சு ஆறுப்பா. எல்லாம் மறுபடியும் காலைல விடு. இதில் உடல்நல சரியில்லைன்னு வந்து கேட்டது யார்? குறி 1, குறி 2, குறி 3. கருப்பசாமி மறுபடி உத்தரவிட்டு துருவா பழக்காடி பத்ததில் எந்த ஊருப்பா? கருப்பசாமி மறுபடி எந்த ஊர்? என் குதிரை தெக்கலூர் வச்சுப்பா. தெக்கலூர். கணவருக்கு வந்து உடல்நல சரியில்லை, அதனால் கருப்பசாமி எனக்கு நல்லபடியாக காப்பாற்றி கொடுக்கணும். அப்படியாப்பா? அதனால் உனக்கு மருந்து மாத்திரையிலெல்லாம் சரி பண்ணி உனக்கு ஆப்ரேஷன் இல்லாமல் நான் கருப்பை உனக்கு காப்பாற்றி கொடுக்கணுமா? அதனால் இப்படி ஆனதுக்கு காரணம் என்னன்னு முதல் தெரியணுமா? அதனால் வந்து சிக்கல் வந்துருச்சு அப்படின்னா இந்த 1.5 வருஷ காலமாகவே அவனுக்கு சரியில்லை. அது உனக்கு தெரியுமா? தெரியாது. ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு மாதிரி 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு வித்தியாசமாக இருந்திருப்பானே. நீ வேணால் அவனை கவனிக்காமல் இருந்திருக்கலாம். ஆனால் 1.5 வருஷமாகவே அவனுக்கு நேர காலமும் சரியில்லை. ஆனால் ஒரு சின்னதாக ஒரு சூழ்ச்சி வேலையும் நடந்துருச்சு. அதனால் சம்மந்தமே இல்லாமல் நல்லா இருந்தவனுக்கு திடீர்னு இவ்வளவு பெரிய பிரச்சனை வர்றதுக்கு காரணம் என்ன? அதனால் இப்போ காப்பாற்ற முடியாத அளவுக்கு சூழ்நிலை வர்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னு உனக்கும் குழப்பத்தோடு வந்திருக்க. அதனால தான் நீ 18 வீடு மடிப்பை எடுத்துட்டு வா. உன் கஷ்டத்தை தீர்த்து கொடுத்து அவனை ஒரு வாய்ப்பு அதில் ஆப்ரேஷன் பண்ணாமல் உனக்கு நான் காப்பாற்றி கொடுத்து இன்னும் கொஞ்சம் காலங்கள் நல்லபடியாக வாழ வச்சா போதுமா? போய் காலைல வந்துடும் ஓடு. ஆமாப்பா. அதே போல் கருப்பசாமி நான் வந்து மருத்துவ செலவில்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். ஒரு 18 நாள் மட்டும் சூதானமாக வச்சிரு. 18 வீடு மடிப்பிச்சு எடுத்துக்கிறீல்ல, அதனால் 18 நாளைக்கு கெட்டது எதுக்கும் போகக்கூடாது. சரியா? அதே போல் அம்மாவாசைக்கு எனக்கு கனியில் ஒரு மாலை கொண்டுட்டு வா. சரியா? நான் சொல்கிற டைமுக்கு ஒரு 2-3 டைம் வந்துட்டு போ. அவனுக்கு மருத்துவ செலவில்லாமல் உனக்கு முழுசாக சரி பண்ணி ஓரளவுக்கு இப்போதைக்கு அப்படியே உனக்கு நல்லபடியாக சரி பண்ணி கொடுத்துறேன். கிட்டவா. அதுக்கிட்ட ஒரு சூழ்ச்சி வேலைன்னு ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்ல முடியாது, ஒரு சிலது பப்ளிக்கில் சொல்ல முடியாது. ஒன்று வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, இல்லாட்டி அடுத்த டைம் என்னை வந்து பார்த்துட்டு போ. இந்தா ஆக மொத்தம் சரி பண்ணிடலாம். சூழ்ச்சி வேலை அப்படின்னா சாப்பிட்ற பொருளில் கலக்கி கொடுத்துருக்கேன். கிட்டவா. நீ சொல்லுவேன் எனக்கு தெரிஞ்ச மாதிரி யார் வீட்லேயுமே வாங்கி சாப்பிட மாட்டானே. தெரியுமே, நீ சொல்லுவீன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனால் வந்திருக்குது உன் வீட்டு வரைக்கும் வந்திருக்குத, உன் வீட்டுக்கு வந்திருக்குது சாப்பிட்றதுக்கு. நீ சொல்லுவீன்னு அதுவும் எனக்கு தெரியும். அதனால தான் சொன்னேன் இது வாக்குவாதமான நேரம் அல்ல. நான் உனக்கு வீட்டு வரைக்கும் வந்திருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் வெளியில் கொண்டாந்து கொடுத்துருக்கேன், அவன் போய் அடுத்த கூட போய் சேர்ந்து சாப்பிட்ருக்கேன்னு ஒன்று நான் சொல்லலை. ஆனால் அவன் பண்ணினது உன்னோட இருப்பிடத்துக்கே வந்திருக்குது. அதுக்கு தான் ஒரு சூழ்ச்சி வேலையில் நடந்து இப்போ இந்த சூழ்நிலையில் இருக்குது. அதனால் நான் கொடுத்த கனியை உள்ளே சாப்பிட கொடுத்துரு. 2 நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வீக்கத்தை எல்லாம் குறைக்க வச்சு நல்லபடியாக சாப்பிட வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக மருத்துவ செலவு இல்லாமல் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். நான் உனக்கு அமைச்சு கொடுத்துறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பாருப்பா. நான் தான் சொன்னேனே ஒன்றுமே பண்ண மாட்டேன், எல்லாம் நல்ல முறையாக வீட்டு விட்டு வெளியில் போக மாட்டேன், சொன்ன பேச்சு தவற மாட்டேன். அப்படிக்கு இப்படி வர காரணம் அதுக்கு தான் இப்போ நான் சொன்னேன் சூழ்ச்சி வேலை நடந்திருக்கு. சாப்பிட்றதுல தான் கலை கொடுத்துருக்கேன். அப்போ சாப்பிட்றதுல கவனமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது நானே அரை அடி ஒதுங்கி நிற்கிற சூழ்நிலை அங்கே அமைஞ்சிருச்சு. அதுக்கு தான் சொன்னேன் பப்ளிக்கில் பேச முடியாது, உனக்கு அப்போவே சொல்லிட்டேன். அவனா வெயிட் பண்ணி பார்த்துட்டு போ, இல்லைன்னா அடுத்த டைம் என்னை வந்து பாரு, கூடவே வரம்போ. ஆக மொத்தம் காப்பாற்றி கொடுத்துட்றேன். சரி, இத்தனை நாளாக வெளியில் சாப்பிட மாட்டேன், இப்போ எதுக்கு வெளிச்சோறு வேணுங்கிற? நான் அதெல்லாம் கேட்கல. வெளி உணவு எப்படி வெளி உணவு உள்ளே வருது அதுக்கு பதில் சொல்லு. நீ நேற்றைக்கு வரைக்கும் நடந்ததை விட்டுரு. உனக்கு நாளையிலேருந்து எதுவும் நடக்கக்கூடாது, மருத்துவ செலவு வரக்கூடாது,
கருப்பை நான் காப்பாற்றுறேன் தான், நீ இதை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளி, உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துட்றேன். அதே போல் நீ போய் எந்த செக்கப்பும் எடுக்கணும், அவனை காப்பாற்றுறதுக்கு நான் வழிபாரு, நான் சாப்பிட்றதுக்கு 2 நாளைக்கு கொடுத்துருவில்ல, எது நடந்தாலும் தாயும் தகப்பனா காப்பாற்றி கொடுத்துருப்பான்னு என் பேரை சொல்லி கனியை கொண்டுட்டு போய் வச்சிரு. கூடவே வரும்போ அம்மா வசிக்கண்ணை வந்து பாரு. ராமசாமி மறுபடி புதுப்பாளையம் போயிடுச்சு. இது வேலை விஷயமா வந்தது. யாரா வேலை விஷயமா? யாருக்கு வேலை வேணும்? போய் காலில் விட்டுவா. அதே போல் கர்ப்பசாமி, உன் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில்ல கர்ப்பசாமி, அதுக்கு படித்த படிப்புக்கு உண்டான வேலையும் கர்ப்பசாமி உனக்கு வாங்கி கொடுத்துட்றேன். அதனால் கர்ப்பசாமி எனக்கு கனியில் ஒரு மாலை, சுருட்டில் ஒரு மாலை, ரோஜாப்பூ ஒரு மாலை வர்ற அம்மாவாசை அன்னைக்கு சரியா எனக்கு கொண்டாந்து தரணும். நீ கொண்டு வந்த அப்படின்னா நீ எதிர்பார்த்த போல் அடுத்த ஒரு 63 நாளில் இன்னுக்கு நான் கர்ப்பசாமி உனக்கு வேலை அமைச்சு கொடுத்துறேன்டாமானே. அப்படி அமைச்சா போதுமா? போய் காலில் விட்டுவான். நான் உனக்கு வேலை போட்டு வச்சாச்சு, தானாக தேடி வந்துடும். அதனால் அம்மாவாசை அன்னைக்கு நான் சொன்னதை கொண்டுட்டு வந்துடணும். மாலை கனி மாலையும் ரோஜாப்பூ மாலையும் உனக்கு உன்னோடதே என் கழுத்தில் விலகணும். அப்போ நீ எப்போ வரணும்? காலையில் 9 மணிக்கு இங்கே இருக்கணும். அப்போதே என் கழுத்தில் போட முடியும். அதனால் மாலை நீ தான் போடணும். போட்ட அப்படின்னா 63 நாள் உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். இந்தா சொல்லி முடிச்சிடறேன், கிட்டவா. இதை பகுதியை சாப்பிட்டு பகுதியை தேய்ச்சி குளிச்சிரு. இதை கொண்டுட்டு போய் கர்ப்பசாமி எனக்கு தாயும் தகப்பன எனக்கு நின்று எனக்கு தொழில் வேலையை வாங்கி கொடுத்துரு, எனக்கு மாதம் சம்பளத்தை கர்ப்பசாமிக்கு எனக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு அதுக்கு நிரந்தரமாக நல்ல வேலையை அமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி வச்சிரு. அதுக்கப்புறம் நீ கேட்டதோடு உனக்கு நல்லபடியாக உனக்கு வேலை வாங்கி கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதும்ல, கிட்டவா. அது வரைக்கும் அமாவாசை பௌர்ணமிக்கு நீ என்னை வந்து பார்த்துட்டு வந்துடணும். இந்தா இதை கொண்டுட்டு போய் கணவர் எங்கே இருக்க அப்போ கொண்டு போய் சாப்பிட்ற சாம்பாரில் புழிஞ்சி விட்டுறணும். படிப்படியாக எனக்கு திருத்தி கொடுத்துரு அப்படின்னு சொல்லி தெரியாமல் புழிஞ்சி விட்டுறணும். எல்லோரும் சாப்பிடணும், அதில் அவனும் சாப்பிடணும். அடுத்த 3 மாதத்தில் அதையும் நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல, கருப்பம் கூட வரம்பு. கர்ப்பசாமி என் குதிரை துருவ பொள்ளாச்சி வெறிச்சுப்பா, பொள்ளாச்சி தொழில் வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் பண்ணலாமா அப்படின்னு கேள்வி கேட்டு வந்திருக்கேன். கர்ப்பசாமி நல்லபடியாக வாழ வச்சு கொடுக்கணும் அப்படின்னு என்னை வந்து கேட்டேன். நீ இப்போ எப்படிப்பா இருக்க? நல்லா இருக்க. அதே போல் தொழில் நல்லபடியாக உனக்கு வளர்ச்சி பண்ணணும். அதே போல் தொழில் வளர்ச்சி பண்ணலாம். நீ நினச்சது போல் கொஞ்சம் விரிவாக்கம் பண்ணிடலாம். அதே போல் கர்ப்பசாமி நீ நினச்சது போல் திருமணம் மட்டும் ஆடி அம்மாவாசைக்கு எனக்கு வந்து பால் கூட எடுத்துடணும். அதே மாதிரி ஆவணி புரட்டாசி கார்த்திகை ஜோதிக்கு விளக்கேற்றுறதுக்கு வந்துடுவான். போய் காலில் விட்டுவான். சரிப்பா. அதே போல் கர்ப்பசாமி என் கட்டுமனையை போய் சுற்றி பார்த்ததில்ல, இது தற்செயலாக நடந்தது தான். என்னது கொஞ்சம் நழுவிருச்சு கேட்டீங்கள, அந்த கேட்டது வந்து ஒரு தற்செயலாக நடந்தது தான். அதனால உனக்கு எந்த கஷ்டமும் வராது, எந்த குழப்பமும் இல்லை. கருப்பசாமி நான் கூட இருக்கும்போது உனக்கு என்ன கவலை? அதனால் நீ பயப்படாமல் போ, ஒரு பேப்பர் வாங்கிட்டு வா. நீ கேட்டது போல் அள்ளி கொடுத்துருக்கேன். வருமானத்துக்கும் குறைவு வராது. அதே போல் கருப்பசாமி விரிவாக்கம் பண்ணுறதுக்கும் எந்த இடைஞ்சல் இல்லை, அதை முடிச்சு வச்சிரு. எந்த இடைஞ்சல் இல்லாமல் கருப்பசாமி உனக்கு காப்பாற்றி கொடுத்து வாழ்க்கையில் நம்மளும் ஜெயிக்க வச்சு கொடுத்துட்றேன். அப்படி இருந்தால் போதுமா? இந்தா இதை ஒன்றை பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. ஒன்றை எல்லாரும் ஜூஸ் போட்டு உன் தகப்பனுக்கு சேர்ந்து கொடு. அதனால இது தற்செயலாக நடந்தது தான், எந்த சிக்கல் இல்லைன்னு போய் நான் சொன்னான்னு நீ சொல்லிடலாம். அதனால் கருப்பசாமி கார்த்திகை ஜோதிக்கு விளக்கேற்றுறதுக்கு நான் தேடி பிடிச்சிறேன். அம்மா வாசிக்கிறேன் வந்து பார்ப்பேன் கூட வரம்போ. அப்படியா? கருப்பசாமி என் குதிரை துருவா திருப்பூர் வெடிச்சு. யாரா திருப்பூர்? இதில் எம்ப்ராய்டிங் சம்மந்தப்பட்ட தொழில் யார் பண்ணுறா? அதனால் மறுபடியும் போய் காலைல விழுந்துட்டு வாப்பா. உன்னுடைய குடும்பத்தை பார்த்தேன். குடும்பத்தை போய் கருப்பசாமி சுற்றி பார்த்ததில் நம்மளுக்கு அதில் ஒரு வாய்ப்பு அமையுமா அப்படின்னு பார்த்து இந்த மாதம் கடைசி முடியட்டும். அந்த மாதம் முதல் முடிகிறதுக்குள்ளேயே ஒரு சிக்கல் உருவாக்கி அந்த பழைய இழந்த ஏமாந்த சொத்தை நான் கருப்பசாமி உனக்கு வாங்கி கொடுக்கலாம்னு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். அப்படி இருந்தால் போதும்ல, இந்த ஒரு சொத்து வாங்குறதுக்குண்டான வாய்ப்பு உனக்கு நான் அமைச்சு தரேன். அதே போல் நம்ம ஆர்டர் நல்லபடியாக ஆள், அதே மாதிரி குழப்பம் இல்லாத ஒரு வாழ்க்கை கட்டாயம் கருப்பசாமி அமைச்சு படிக்கிறதுக்கு தகுந்த வேலையும் உனக்கு உன் மகளுக்கு வாங்கி கொடுத்து நல்லபடியாக நோய் நொடி இல்லாமல் கருப்பையும் வாழ வச்சு கொடுத்துறேன். அம்மாவாசை அன்னைக்கு தவறாமல் வந்துட்டு போ, நான் கூடவே வரம்போ. கருப்பசாமி என் குதிரை எந்த ஒரு கவுந்தப்பாடி வச்சு. யாரா கவுந்தப்பாடி? நான் வந்து ஒரு ட்ராவல்ஸ் மாதிரி ஒரு வேன் எடுக்கலாமா அப்படின்னு ஒருத்தர் வந்திருக்கேன். அதை எடுக்கலாம், ஆனால் பொருளாதாரம் இல்லையே.
என்னடா அப்படி தானே வந்தா? ஒரு பொருளாதாரம் வேணும், வாகனம் ஒன்று எடுக்கணுமா இல்லையா? அதனால் வாகனம் எடுக்கிறதுக்கு பொருளாதார கருப்பம் கொடுத்துட்றேன், போய் காலைல வந்துட்டு வா. அதனால் கஷ்டமான ஒரு சூழ்நிலை வந்தாலும் கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஒரு வழி அமைச்சு கொடுத்து வாழ்க்கையில் நம்மளும் முன்னேறணும். அதனால் வாகனம் வந்து வைகாசி 30க்குள்ளே அமைஞ்சிடும். சரியா? இந்தா முந்தானியை பிடி, இந்த காசையும் போட்டு வாகனம் எடுக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை எடுத்துடணும். வைகாசி 30 முடிகிறதுக்குள்ளே அட்வான்ஸ் கொடுக்கணும். அதில் கொடுக்கறத இதை சேர்த்தி கொடுத்துடணும். இதை முடிச்சும் கொடுத்துடக்கூடாது, ஒன்றை மட்டும் வச்சுட்டு இதை மிச்சத்தை சேர்த்தி கொடுத்துரு. அதில் நல்லபடியாக கடனை கட்டி நல்லபடியாக உனக்கு உருவாக்கி கொடுத்துறேன். நிம்மதியான வாழ்க்கை நமக்கு எப்போ அமையும், கடன் இல்லாத வாழ்க்கை எப்போ அமையும் அப்படின்னு ஓடி போய் உன் குடும்பத்தை நான் சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் வந்து வர்ற அடுத்த சித்திரை வந்துடணும். சரியா? அடுத்த சித்திரை வர வரைக்கும் மன உளைச்சலும் கசப்பும் கஷ்டமும் இருந்தே தீரும். ஆனால் யாராருக்கு கொடுக்கணும் அது எல்லாம் உனக்கு நல்லபடியாக வருமானத்தை கொடுத்துருவேன். அவனுக்கு வாய் அடைச்சிடலாம். நிம்மதியாக உட்காரணும் அப்படின்னா அடுத்த சித்திரை வரும்போது உனக்கு முழுசையும் காட்டி நிம்மதியாக உனக்கு வாழ வச்சிடறேன். கிட்டவா. அது வரைக்கும் வாகனம் எடுக்கலாம், வருமானம் வரும், கடன்காரன் வாய் அடைக்கலாம், எல்லாம் பண்ணலாம். முழுசாக நான் சந்தோஷம் பிரியமாக நிம்மதியாக வாழணும் அப்படின்னா ஒரே வாய்ப்பு சித்திரை வந்துடணும். நான் நல்லபடியாக படிக்க வச்சிடறேன், நிம்மதியாக உனக்கு கருப்பசாமி உனக்கு உருவாக்கி கொடுத்துட்றேன். அமாவாசை பௌர்ணமி எங்கே சுற்றினாலும் தவறாமல் வந்துடணும். குடும்பத்தோடு எனக்கு பால் கூட எடுத்துடணும். உங்கள் கஷ்டத்தை முடிச்சு நான் திட்டு கொடுத்துறேன். உடைய வரம்பு கருப்பசாமி குதிரை எந்த ஒரு பயிற்சி துருவா பொள்ளாச்சி வெறிச்சுப்பா. வாழ்க்கை இப்படியே போயிருமா? யாரா மாமியாலும் மருமகளும் சண்டை, நீ போய் உட்கார். மாமியாலும் மருமகளும் சண்டையா, அதை கேட்க புருஷன் வந்திருக்கேன். எப்படி எங்கள் அம்மாலையும் என் மனைவியும் சந்தோஷமாக சேர்த்தி வாழ வச்சிடணும். அப்படி இடமான அதனால் நான் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் குடும்பத்தை சுற்றி பார்த்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி இன்னும் ஒரு 60 நாள் பொறுத்துக்க, 2 மாதம். அந்த 2 மாதத்துக்குள்ளே சுமூகமாக எந்த சிக்கல் இல்லாமல் சேர்ந்து சந்தோஷம் பெரியமாக உனக்கு வாழ வச்சா போதுமா? நாடொட்டு நாடு நம்ம வந்தாலும் பிரச்சனை நமக்கு வந்து நிம்மதியாக வேலை செய்ய முடிய மாட்டேங்குது. அதனால் நான் கருப்பசாமி 60 நாள் உனக்கு சரி பண்ணி கொடுத்துறேன். போய் காலைல வந்துட்டு வா. அதே போல் கருப்பசாமி உனக்கு தொழிலும் எந்த இடைஞ்சல் இல்லாமல் பொருளாதாரமும் நெருக்கடி இல்லாமல் கொடுத்துறேன். அதனால் எனக்கு ஆடி அமாவாசைக்கு எனக்கு பால் கூட எடுத்துடணும். சரியா? உனக்கு நான் சேர்த்தி வச்சிடறேன். எல்லோரும் கூட்டு குடித்தனமாக சந்தோஷமாக வாழ்கிற மாதிரி அமைச்சு கொடுத்துறேன். அப்படி அமைச்சா போதுமா? உன்னை எல்லா மக்களும் உள்ளே சாப்பிடணும். கனியை ஒன்றை கொண்டுட்டு போய் உன்னோட இருப்பிடத்தில் பாங்க வச்சுக்க. நீ இப்போ இங்கே இருக்கிற இடத்துல வச்சிரு. நீ இருக்கிற இடத்துல வச்சாலே எல்லா ஊருக்கும் நான் போய் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவேன். நீ இருக்கிற இடத்துல பாங்கா வச்சுக்க. அப்படியா? அதுக்கு மட்டும் அம்மாவாசைக்கு உனக்கு சொல்கிறேன். அம்மாவாசைக்கு என்னை வந்து பார்த்துட்டு போ. எனக்கு ஒரு மாலை வாங்கிட்டு பாட்டில் வாங்கிட்டு என்னை வந்து பாரு. கூட வரம்போ. சரிப்பா. கருப்பசாமி என் குதிரை துருவா சேடர் வளையம் போயிடுச்சு. யாரா சேடர் வளையம்? அப்படியாப்பா. சரி, மறுபடியும் போய் காலைல வந்துட்டு வா. பத்தி பற்ற வைப்பாங்க, பத்தி பற்ற வை. அப்படியா? சரி, உன்னுடைய கட்டுமனையை போய் சுற்றி பார்த்தனா. சுற்றி பார்த்ததில் சரி அப்படின்றியா? மறுபடியும் போய் காலைல வந்துட்டு வா. உன் மகளுக்கு சரி பண்ணி கொடுத்துட்றேன். உடம்பு தொந்தரவை சரி பண்ணி கொடுத்து அதே ஒரு வாழ்க்கையிலையும் நல்லபடியாக கருப்பசாமி உனக்கு நல்லபடியாக ஒரு வரன் தேடி அமைச்சு பார்த்து வச்சதே அமையறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. அமைகிறதுனால அதைவே உனக்கு அமைச்சு கொடுத்தா போதுமா? நான் அமைச்சு கொடுத்துறேன். அதே போல் கருப்பசாமி நீ நினச்சது போல் 4 பேர்த்து போல் நம்மளும் நல்லா இருக்கணும். அதனால் வாழ்க்கையில் போய் கையெழுத்தே போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவளை சுமூகமாக பேசி வச்சு உனக்கு கையெழுத்தும் உனக்கு வாங்கி கொடுத்துறேன். அதுக்கு தான் இப்போ நான் சொல்லுவேன், சுமூகமாக பேச்சு கொடுத்துறேன். இந்த டைம் சுமூகமாக பேச்சுவார்த்தை வராது, அடுத்த டைம் தான் வரேன். அதில் உனக்கு நல்லபடியாக அமைச்சு கொடுத்துறேன். சரியா? அதே போல் பட்டா மாறுதல் ஆகணும். பட்டா அமாவாசைக்கு மேலே மாறுதல் ஆயிரும். உனக்கு பட்டாவுக்கு உனக்கு பேர் மாற்றி கொடுத்து அதில் கொடுத்த பணம் வீணாக போயிருமா அப்படின்னு ஒரு யோசனை. அப்படிலாம் இல்லை, அவன் மூலியமாகவே உனக்கு பட்டாவை மாற்றி கொடுத்துறேன். கிட்டவா. அதை நீ பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி என் பேரை சொல்லி நல்லபடியாக நீ தான் எனக்கு திருத்தி நல்லபடியாக தொழில் அமைச்சு கொடுத்து எல்லாரும் போல் நானும் வாழணும் அப்படின்னு என் பேரை சொல்லி பாங்கா வச்சுக்க. நான் கருப்பசாமி உனக்கு கூடவே வந்துடுறோம். என்ன வாங்கிருக்க? அதுக்கா? ஆமாப்பா, அமாவாசை வந்துட்டு போயிட்டு போ, நான் அமைச்சு தரேன் போ. கருப்பசாமி மறுபடி புதுப்பாளையம் போயிடுச்சுப்பா. புதுப்பாளையம் ஒரே ஒரு திருமணம் நல்லபடியாக பண்ணி வச்சு
அவனை நல்லபடியாக திருத்தி கொடுத்து கருப்பசாமி நல்லபடியாக தொழிலும் அமைச்சு கொடுக்கணும். அதனால் கருப்பசாமி தொழில் அப்படின்னு ஓடி போய் பார்த்ததில் ஒரு டெம்பரவரியாக ஒரு தொழில் போயிட்டுருக்குது, அப்படியே இல்லையா? கிட்டவா. அதனால் உனக்கு தொழிலும் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்றேன். அதனால் அடுத்த வெள்ளிக்கிழமைக்கு எனக்கு ஒரு மாலை பாட்டில் சொருட்டு வாங்கிட்டு எனக்கு பாலும் வாங்கிட்டு வரணும். அடுத்த வெள்ளிக்கிழமை வாங்கிட்டு வந்த அப்படின்னா நீ கேட்டது போல் எல்லா சிக்கலும் தீர்த்து அதே போல் திருமணம் அப்படின்னு ஓடி போய் பார்த்ததில் வர ஐப்பசி மாதம் பேச்சுவார்த்தை பேசி முடிச்சிடலாம். அந்த மாதிரி அமைச்சு கொடுத்துறேன், போய் காலைல வந்துடுவோம். அதனால் கருப்பசாமி உனக்கு பேச்சுவார்த்தையை நடத்தி ஐப்பசி மாதம் நிச்சயம் பண்ணிடலாம். அந்த மாதிரி நான் கருப்பசாமி அமைச்சு கொடுத்துறேன். எப்படி தடங்கள் ஆகிறதுக்கெல்லாம் நான் தான் நிப்பாட்டி தரேன்ட்டனே. நான் அதை பற்றி நீ கவலையே பட வேண்டாம். இந்தா இதை நீ பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிடணும். இதை கொண்டுட்டு போய் கருப்பசாமி நல்லபடியாக வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். குடும்பத்தில் சிக்கல் இல்லாமல் இருக்கணும். கருப்பசாமி தான் எனக்கு காப்பாற்றி தரணும் என் பேரை சொல்லி கொண்டே நிலவாசப்படியில் கட்டி விட்டுரு. வர்ற வெள்ளிக்கிழமைக்கு நான் சொன்ன மாதிரி வாங்கிட்டு வந்துடணும். பாட்டில் சுருட்டு பால் இதை வாங்கிட்டு வா. உனக்கு முழுசும் எல்லாம் சரி பண்ணி திருமணத்துக்கும் ஒரு நாள் குறித்து கொடுத்துட்றேன். அப்படி அமைச்சா போதும்ல? நான் பால் வாங்கிட்டு வா, அதுக்கப்புறம் உனக்கு நான் சொல்கிறேன். நீ எதுவுமே சொல்ல வேண்டாம், நான் சொன்னதை மட்டும் வாங்கிட்டு வா. முழுசாக மனுஷனை மாற்றி 4 பேர் மதிக்கிற மாதிரி ஒரு உருவாக்கி எல்லாரும் போல கருப்பசாமி பரவாயில்ல நேற்றுக்கு இருந்ததுக்கு ஒருத்தர் நாளுக்கு அப்புறம் இப்போ நல்லா இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி உனக்கு வாய்ப்பு அமைச்சு கொடுத்து திருமணத்தையும் பண்ணி நான் நல்லபடியாக வாழ வச்சு தரேன் இருக்கேன். அதனால் நான் சொன்னதை மட்டும் நீ செய், மற்றதை நான் பார்த்துக்கிறேன். கூடயே வரம்போம். கருப்பசாமி என் குதிரை துருவ வழக்காடி பார்த்ததில் எந்த ஊர்? ஊட்டி. வச்சுப்பா ஊட்டி. ஆமாப்பா. அதனால் யாருக்கோ இருக்கிற பிரச்சனைக்கு நம்ம வெள்ளாமல் பண்ண முடியாமல் போயிடுச்சு. அதனால் கருப்பசாமி சுமூகமாக பேசுகிறதுக்கு நாளைக்கு விட்டு அதுக்கு அடுத்த நாள் மறுபடியும் போய் பேசுகிறான். நீ போய் பேசுகிறதுல அவன் நியாயமாக வந்துட்டான்னா பார்த்துக்கலாம். அவன் தூக்கி தலையில் வச்சுட்டு போன்னு சொன்னான்ல, அவன் தலையில் போகிற சமயம் அப்புறம் நான் இறக்கிடுவேன். அதனால் அவனாக தூக்கி அவன் தலையில் போட்டுக்கணும் அப்படின்னு விதி இருந்தால் விட்டு போவாது. அதனால் நாளைக்கு ஒரு நாள் விட்டுரு. நாளை மறுநாள் என்ன கிழமை வருது? ஞாயிற்றுக்கிழமை போய் ஒரு டைம் பேசு. வேறு எதுவுமே பேச வேணாம். உங்கள் பங்காளிகள் கொடுக்குற பிரச்சனைக்கு என்ன பகடக்காய் ஆகக்கூடாது. நீ கேட்டதுக்கு நான் உனக்கு கொடுத்தனா இல்லையா? அப்போ நான் வெள்ளாமல் பண்ணுறது கொடுக்கணும் இல்லை அப்படின்னு நியாயமாக பேசு. இல்லை பார்த்துக்கலாம் அப்படின்னா இதை கொண்டுட்டு போய் ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் பொறுமையாக வச்சுருந்து ஞாயிற்றுக்கிழமை இது கூட ஒரே ஒரு வரமிளகா இதை 4 அறுத்து அவன் எதை விடலைன்னா அந்த வழித்தடத்தில் போட்டுரு. அடுத்து அவன் சொன்னது போல் நீ தலையில் சமந்துட்டு போன்னு சொன்னான்ல, அதனால் நான் தலையில் நான் சமக்க அவனை வைக்கிறேன். அவனாக வழியை உனைய கூப்பிட்டு எப்படியாவது என்னை கூப்பிட்டு போய் சரி பண்ணி விட்டுரு அப்படின்னு ஏதோ ஒரு பக்கம் கூட்டிகிட்டு போய் சரி பண்ணு. ஆஸ்பத்திரிக்கு தான் அந்த மாதிரி அவனுக்கு சூழ்நிலை உருவாக்கி அவன் தலையில் நான் இறக்கி வச்சிடறேன். சொன்னதை கண்டிப்பாக நம்ம செஞ்சிடலாம்ல. அதனால் மகனையும் கோபத்தை தணித்து அவன் வாழ்க்கையிலையும் நல்லபடியாக வாழ வச்சு கொடுத்து சுமூகமாக சண்டை இல்லாமல் சந்தோஷம் வரையுமா உனக்கு வாழ வச்சு கொடுத்துறேன். அதனால் இப்போத்தான் ஒரு 10% குறைஞ்சிருக்குது அவன் கோபம். அதனால் நான் சொன்ன டைமுக்குள்ளே முழுசும் உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். அப்படி இருந்தால் போதும்ல? இந்த கனியை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிக்க சொல்லு. நான் கருப்பசாமி உனக்கு நான் சரி பண்ணி கொடுத்துறேன். சரியா? வெயிட் பண்ணி பார்த்துட்டு போப்பா, நான் கூட வரம்போ. கருப்பசாமி மறுபடியும் பொள்ளாச்சி வரிச்சு. அப்படியா? சரி, நீ பார்த்து எந்த முடிவு எடுத்தாலும் சரி. அதனால் கருப்பசாமி ஓடி போய் உங்கள் அட்டுமனையை போய் நான் சுற்றி பார்த்துட்டு வந்தேன். சுற்றி பார்த்ததில் கருப்பசாமி 7 கோடி எல்லாம் பத்தாது. அதனால் 10 கோடி ரூபா எனக்கு கொடுக்கணவன். எனக்கு நம்பி போய் வாழ்க்கையை ஒப்படைச்சதுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி ஏமாற்றி வேலை பண்ணிவிட்டு எல்லா வேலையும் வாங்கிட்டு இப்போ சும்மா தாட்டி விட்டானா இல்லையா? அதனால் எனக்கு 10 கோடி ரூபா எனக்கு பணம் எனக்கு கருப்பசாமி வாங்கி கொடுத்துட்டா கருப்பசாமிக்கு என்னால் முடிஞ்சது செஞ்சிட்றேன் அப்படின்னு நீங்கள் வந்து உட்காந்துருக்கேன். அப்படியே இல்லையா? போய் காலைல விட்டுவோம். அதான் நான் போய் பார்த்துட்டு வரேன்னு. அதனால் கருப்பசாமி வாழ்க்கையை போய் ஏமாந்துட்டு வந்ததுனால நமக்கு 10 கோடி ரூபா வேணும்னு இப்போ என்கிட்ட வந்திருக்கேன். அதனால் இப்போ எந்த கான்டாக்டும் இல்லை, எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. நான் தான் என்ன சொன்னேன், என்ன தேதி சொன்னேன்? 5. அவன் எப்போ கடைசியாக கூப்பிட்டான்? ரொம்ப மாதம் ஆச்சு. சும்மா ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லு டைமு இருக்குது. இப்போ ஃபோன் வந்திருக்குது. நான் சொன்ன டைமுக்குள்ளே அவன் பேச்சுவார்த்தைக்கு வந்துடுவான். அப்படின்னா பணம் எவ்வளோ கொடுக்குறான்னு முதல்ல பேச மாட்டேன். உன்னை தேடி வர மாதிரி பண்ணுறேன்னு இருக்கேன்.
அதனால் இப்போ தகவல் வந்திருக்குல்ல, நான் சொல்கிறதுக்கு மட்டும்தான் பதில், திருப்பி என்கிட்ட பேசக்கூடாது. உனக்கு வைகாசி 5க்குள்ளே அவனோட காண்டாக்ட் வர்ற மாதிரியும் அவன் பேசுகிற மாதிரியும் உனக்கு அமைச்சு தரேன்னு இருக்கேன். நீ வீட்டுக்கு வர வைக்கிறதும் வெளியில் சந்திக்கிறதும் நீ தான் பேசிக்கணும். அதுக்கு நான் கூட நிற்க மாட்டேன். உன்னை ஏமாத்தினேன், உன் பக்கம் நியாயம் இருக்குது அப்படின்னு நான் போய் பார்த்தேன். பார்த்ததுனால உனக்கு அவங்ககிட்ட இருக்குது, வெற்றியை தொலைக்கிற காசை கொண்டாந்து உங்கள்கிட்ட கொடுத்துடலாம் அப்படின்னு நானும் முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் நீ என்ன பண்ணுற, வழித்தடத்தில் பார்த்தாலும் சரி, நீ எங்கே பார்த்து மீட் பண்ணாலும் சரி, ஆக மொத்தம் அவன் உன்னை தேடி வர்ற மாதிரி உனக்கு உருவாக்கி தரேன். நான் கேட்குறது அப்புறம், உனக்கு தேவை வந்து அவன் கொடுக்கணும், அவன் பேசணும். உன்னோட கேள்வி அதுதான். அப்போ நீயே எப்படி கொடுப்பேன் கொடுக்க மாட்டான், நீயே எப்படி முடிவு பண்ணலாம்? நீ அதை பற்றியே கவலைப்படாத. உனக்கு வேணுமா வேணாமா அவ்வளோதான், போய் காலைல வந்துட்டு வா. அப்படி சொல்கிறியாப்பா, சரி. அதனால் கருப்பசாமி 10 கோடி கொடுப்பேனா அப்படின்னு என் சகோதரன் அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைடான்றேன். அதனால் நீ பேசு, அதே மாதிரி பணமும் கேளு, அவனும் கொடுக்குறம்மா. உன்னால் ஒரு காரியமாகும் ஆகணும், ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பும் அமைப்பேன் கிட்டவா. அதனால் அந்த தேதி 5ஆம் தேதி வர்றதுக்குள்ளே ஒரு பேச்சுவார்த்தை நடக்கும். நீ பேசிக்கிட்டு அதுக்கப்புறம் என்கிட்ட வா. அவன் எவ்வளோ தரேன் என்ன சொல்கிறாங்கிறத மட்டும் என்கிட்ட வந்து சொல்லு. அதுக்கப்புறம் ஒரு முடிவு பண்ணிவிட்டு வந்துடலாம். எந்த முடிவும் சரின்னு நீ தலையாட்டிட்டு வந்துடக்கூடாது. நீ உனக்கு இப்படி இருக்குதுன்னு எனக்கும் தெரியும், அதுக்கு நான் பொறுப்பே இல்லை. நீ போய் சிக்கி சின்னவண்ணமாயி கடைசி திட்டத்தில் நீ என்கிட்ட வந்திருக்க, அதுவும் உனக்கு தெரியும்ல. அதனால் ஒரு வாய்ப்பு உன் பக்கம் நியாயம் இருக்கிறனால கருப்பசாமி சப்போர்ட் பண்ணி உனக்கு கொஞ்சம் ஒரு அமௌண்ட்டை வாங்கி கொடுத்தலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். அதனால் பேச்சுவார்த்தைக்குண்டான வாய்ப்பும் வருவா. நீ வரவே மாட்டான் அப்படி நீ சொன்னே இல்லையா? அப்புறம் எப்படி கூப்பிட்டான்? அதுதான் நான் கருப்பசாமிங்கிறது. அதனால் உன்னை கூப்பிட வச்சுறேன், பேச வைக்கிறேன். நீ போய் பேசு, அதுக்கப்புறம் உனக்கு நம்ம அப்புறம் பேசுவோம். இதை கொண்டு போய் பாங்கா வச்சுக்க. இதை கொண்டுட்டு போய் பகுதியை சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சிரு. முடிச்சுட்டு அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. யாருப்பா நாமக்கல்லேருந்து வந்தது? நாமக்கல் போகும்போது கருப்பசாமி என்னை விட்டுட்டு போகிறையே அப்படின்னு வந்து குறுக்க நிற்கிறிய, ஒடியா சீக்கிரம் ஒடியா. கருப்பசாமி கொடுத்த பணம் வந்தாத்தான் எனக்கு வாழ்வாதாரமே. அப்படியாடா, போய் காலைல விட்டுவோம். அதனால தான் நான் கருப்பசாமி சிக்க வச்சுட்டு வந்துட்டோம். எனக்கு பணம் மட்டும் வாங்கி கொடுத்துட்டா போதும். இப்போ கூலி வேலைக்கு போயிட்டுருக்கான். அதனால் நான் கருப்பசாமி இன்னும் ஒரு 3 மாதம் பொறுமையாரு. 3 மாதத்துக்குள்ளே நான் கருப்பசாமி உனக்கு தொலாவி பிடிச்சி அவன்கிட்ட வாங்கி கொடுத்து அதிலேருந்து உனக்கு தப்பிக்க வச்சா போதும்ல. கிட்டவா, நான் அமைச்சு கொடுத்துறேன். இதை கொண்டுட்டு போய் 2 நாளைக்கு உன்னோட ஆலயத்தில் 4 அறுத்து போட்டுரு. இதை 2 நாளைக்கு நீ பகுதி சாப்பிட்டு தேய்ச்சி குளிச்சுட்டு அம்மாவாசைக்கு என்னை வந்து பாரு. வர்றதுக்குள்ளேயே அங்கேருந்து ஒரு துப்பு செய்தி வந்துடும். உனக்கு அடுத்த 3 மாதத்துக்குள்ளே முழுசு பணத்தை வாங்கி கொடுத்துறேன். கூடவே வரம்போ.